1992 பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிரவ் மோடியோட ஸ்கேம்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அனந்த் கிருஷ்ணாவோட 1000 கோடி ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி கேரளாவில் நடந்த அந்த பிகஸ்ட் இன்சிடென்ட் தான் இது. ஸோ வீடியோ பார்க்குற இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பல போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அனந்த் கிருஷ்ணா மேலே கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த அனந்த் கிருஷ்ணா, என்ன இந்த 1000 கோடி ஸ்கேம்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லாங்காக இருக்காங்க, ஷார்ட்டாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது போல் உலகத்தில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இந்த சேனலில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகே பாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்கேமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்வாங்கள்ல இயக்கம். ஸோ அவங்களுக்கு தான் என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான என்ஜிஓஸ் இருக்குது. ஸோ இந்த என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லீகலாக பல சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ஸோ அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ஜிஓ. செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா, சோனி, சாம்சங், இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு பெரிய கம்பெனி, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் எதுனாலும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுருப்பாங்க. எல்லா கம்பெனிஸுமே இந்த ஃபண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டை வச்சு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அவங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கேம்பெயின் நடத்துவாங்க, இல்லாட்டி வந்து இந்த ரூரல் ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸையுமே மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா கம்பெனிஸுமே இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. ஃபைனா. ஸோ என்ஜிஓன்னு என்ன தெரிஞ்சிச்சு, சிஎஸ்ஆர் ஃபண்ட் தான் என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 டெர்மினாலஜியை வச்சு தான் இப்போ ஒரு 1000 கோடி ஸ்கேம் நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியாது பார்த்தீங்களா, இவர் தான் வந்து அனந்த் கிருஷ்ணா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு என்ஜிஓட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் என்ஜிஓ. செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ. ஸோ இந்த 2 என்ஜிஓவை இவர் நடத்திட்டு இருக்காரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆல்ரெடி நிறைய என்ஜிஓஸ் இருப்பாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 என்ஜிஓஸை வந்து ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஒன்றா நம்ம சேரலாம், சேர்ந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் பண்ற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ஜிஓஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ட ஆல்ரெடி பேசிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா கிட்ட பேசிட்டேன், ஹீரோ ஹோண்டா கிட்ட பேசிட்டேன், சாம்சங்ட்ட, சோனிட்ட, இவங்க கிட்ட நான் பேசிட்டேன். இவங்க வச்சிருக்கிற அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ஜிஓக்கு வந்து இவங்க கொடுக்க போறாங்க. அந்த ஃபண்டை வச்சு மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்கீமை வந்து ரோல் அவுட் பண்றாரு. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லரிங் மிஷின் ஆகட்டும், ஒரு ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து 50% மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் ரோல் அவுட் பண்ணுறாரு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இந்த மாதிரி 50% ஆஃபர் அப்படின்னாலே பயப்படுவாங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் கேரளாலேயும் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓகே இது என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் இவர்கிட்ட வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 500 rupees சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இவர் நம்பி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூட்டராக இருக்கட்டும், ஒரு ஆட்டோவாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோமே, 50,000 நீங்கள் பே பண்ணால் போதும். ரிமைனிங் 50,000 வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குல்ல, கம்பெனிஸ்லேருந்து வர சிஎஸ்ஆர் ஃபண்ட், அந்த ஃபண்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ வச்சுக்கலாம், ஒரு 10 lakh ரூபாய்னு வச்சுக்கோ பேச்சுக்கு ஆட்டோ, நீங்கள் 5 லட்சம் கொடுத்தா போதும், மீதி 5 லட்சத்தை வந்து இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து ரோல் அவுட் பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு, இல்லை 1000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து உண்மையாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எப்படி நடத்தியிருக்காருன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் கொடுத்துருக்காரு, ஆட்டோஸ் கொடுத்துருக்காரு, டெய்லரிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இப்படி எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே என்ன ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதே கால்குலேட் பண்ணிப்பாங்களே, 40,000 அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் 500 ரூபா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு 2 கோடி ரூபா இவருக்கு வந்துருச்சு. மக்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைக் கிடச்சிச்சு அப்படின்னா ஓலா, ஊபர் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் டெலிவரி பண்ணி நம்ம சம்பாதிச்சிக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோ கிடைச்சினா ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சிக்கலாம், இல்லை கேப் இருக்குது அப்படின்னா நம்ம கேப் ஓட்டி சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் எல்லார்கிட்ட இருந்து half the amount வாங்கிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கும் மேலே வந்து இவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இவர் வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு.
ஸோ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே எப்படியோ நமக்கு 50%ல நமக்கு கிடைக்க போகுது. ஒரு ஃப்ரிட்ஜ் 20,000னா 10,000 கிடைக்க போகுது, ஒரு கிரைண்டர் 10,000னா 5,000 கிடைக்க போகுது அப்படிங்கிறனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாட்கள் போயிட்டே இருக்கு. 5 months 6 months ஆகுது, 6 months 7 months ஆகுது. எந்த ஒரு ரிப்ளையும் இவர்கிட்ட வரது கிடையாது. இன்கேஸ் இவர்கிட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இவர் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இவரோட ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஎம் நரேந்திர மோடி இருக்கிற பார்த்தீங்களா, அவர் கூட எடுத்த போட்டோஸ் இருக்கு. கேரளாவில் இருக்கிற பல முக்கியமான மினிஸ்டர்ஸ் கூட எடுத்த போட்டோஸ், ஆக்டர்ஸ் கூட எடுத்த போட்டோஸ் இப்படி தான் வச்சிருக்காரு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இவர் மேல ஒரு நம்பிக்கையை வந்து உண்டாக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கேரளாவில் வந்து உண்மையாகவே வந்து ஹெல்ப் பண்ணுற பல என்ஜிஓஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூடயும் இவர் அசோசியேட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் ஸ்டில் இவர் நம்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து போலீஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க. பட் 100கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இவர் மேலே வர ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இவர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா இவர் ஆளை காணோம், இவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ வந்து என்டையர் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துட்டு ஜாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாறு விஷயத்தில் இவர் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோடி மட்டும்தான் இருக்கு. ரிமைனிங் 1000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேண்ட்ஸை வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லா கேஸுமே வந்து போலீஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு வந்து அவங்க இழந்த பணத்தெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மக்கள் கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற இடத்துல 1000 கோடியை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னா எப்படி வந்து இதை எந்த ஒரு போலீஸும் வந்து இதை கேள்வி கேட்கல, எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் இதை பற்றி கேள்வி கேட்கல அப்படிங்கிறத இப்போ ஒரு பெரிய கொஸ்டினாக கேரளாவில் இருக்கு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஒரு லேப்டாப், நல்ல லேப்டாப் வாங்கி தரணும், இல்லை வந்து ஒரு ஃபோன் வாங்கி தரணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் ரீசெண்டாக நான் ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி பேசலாங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.